Hello YouTube generation, how are you today? 2012ல என்னோட காலேஜ் லைஃப்ல நடந்த ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு போறேன். என்ன அப்படின்னா 2012ல நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இயர் எண்டிங்ல எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வருது. ஹெச்ஓடி மேம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சார்பா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்க வந்து அப்துல் கலாம் சார் வந்து நாங்க பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போறோம். இந்த லாஸ்ட் வீக் வந்து பெரியார் யூனிவர்சிட்டிக்கு மாணவர்கள்கிட்ட பேசுறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கேர்ள் அண்ட் தென் செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல ஒவ்வொரு கேர்ள் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஹோல் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே ரொம்ப பில்டிங்கா இருக்கும் யார் அந்த லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சடனா ஃபர்ஸ்ட் பிஏ பிரியங்கா அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். என்னடா நம்ம நேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி நோ. அந்த டைம் வந்து மேம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த கொஸ்டின் செலக்டா இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் அப்போ அவங்க வந்து அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணும் பொழுது நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்தியா வந்து 2020ல வல்லரசு ஆகும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான இளைஞர்கள் வந்து இப்ப போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது மேம்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னடா இது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கொஸ்டின் மட்டும்தான் செலக்ட் ஆயிருந்த பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் வீக் வருது. நாங்க பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவை பாக்குறதுக்காக ரொம்ப ஈகரா போயிருந்தோம். இந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லிட்டாரு. அவரு ரொம்ப பிஸியா இருந்ததுனால. அந்த டைம் வந்து ஓகே நம்ம கொஸ்டின் கேட்கலனாலும் பரவாயில்ல. அவரு சொல்ற அட்வைஸை கேட்கலாம். பொதுவா அப்துல் கலாம் சார் வந்துட்டு மாணவர்கள்லாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அதிகமா பேசணும்னு நினைக்கிறது வந்து இளைஞர்கள் கிட்ட மட்டும்தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. நிறைய ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த மாதிரி கலாம் சார் சொன்ன ஒரு ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா மலை அப்படின்ற ஒரு மலை அப்படின்ற அந்த ஸ்டோரியில ஸ்டார்டிங்ல எப்படின்னா அது ஒரு காட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு காடு. அந்த காட்டுல வந்து பறவைகள் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. ஸோ சடனா என்ன பண்ணுதுன்னா அந்த டைம்ல மழை காத்து புயல் அதிகமா வருது. அந்த மழை வர அந்த விஷயத்த லேர்ன் பண்ண அந்த பறவைகள் எல்லாம் தன்னோட கூட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பறவைகள்லாம் அங்க இருக்கிற மரத்திலேயே ஒளிஞ்சுக்குது. இன்னும் சில பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அதோட கூட்டை நோக்கி வேகமா போகுது. ஆனா ஒரு பறவை மட்டும் வானத்தை நோக்கி ரொம்ப வேகமா உயர்ந்து போய்கிட்டே இருக்கு. அந்த மலையிலயுமே அந்த காத்துலயும் அந்த மலையிலயும் அடுத்தடுத்து அதோட அதோட பயணத்தை நிக்கவே இல்லை. அது வானத்தோட உச்சிக்கே போயிடுது. அது என்ன பறவை அப்படின்னா அது கழுகுதான். கழுகுகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் நம்ம இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கழுகு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மேகத்தை தாண்டி மேலேயே போயிடுச்சுங்க. அங்க இருந்துட்டு அதோட நோக்கம் என்ன, எரை தேடுறதுக்காக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தை தாண்டி போய் அங்க அங்க மேகத்துக்கு மேலதான் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மேகத்துல இருந்து கீழே வரைக்கும் தான் மழை பெய்யும். அதுக்கு மேல அந்த பறவை வந்து பறந்து அதோட இரைய தேட ஆரம்பிக்குதுங்க அப்படின்னு ஒரு கதையை சொன்னாரு. ஸோ இதுல இருந்து நாம என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் ஃபீல்டை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது அதுல 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைய தாண்டி உயிரை நம்ம பறந்துட்டே போகணும். அந்த கழுகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னோட சிறகுகளை வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அதுக்கான பயிற்சியை வந்து அது எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கழுகு மாதிரி தான் நம்மளும் நம்மளோட பயிற்சியை நாம எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. தேங்க்யூ.